பச்சை நிறம் அவன் திருமேனி அவள் பவள நிறம் அவன் செவிதானே அவள் திருமேனி பவள நிறம் அவள் செவிதானே மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் திண்மை நிறம் அவன் திரு உள்ளம் மஞ்சள் நிறம் அவள் தேவி முகம் திண்மை நிறம் அவன் திரு உள்ளம் மலர்களிலே பழ நிறம் கந்தி திருவாதவள் வடிவும் அது கண்டே மலர்களிலே பழ நிறம் கந்தி திருவாதவள் வடிவும் அது கண்டே நானிடம் நாரதம் இணையாத்து நாயகன் பெயர்கள் திருப்பாத்து ஆயகுட பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர் இங்கும் அருள் கூட்டு இந்த அடியவர் இங்கும் அருள் கூட்டு மலர்களிலே பல நிறங்களே திருமாடவன் கருணை அதில் கண்டே மலர்களிலே பழம் நிறங்களே திருமாதவள் வடிவும் அது கண்டே பக்தி என்னும் ஒரு மனம் தொடுத்தேன் அதில் பாசம் என்னும் ஒரு சரம் தொடுத்தேன் சக்தியுடல் பூனை நான் தொழுதி அதையே சாற்றுகின்றேன் உங்கள் திருவடிக்கு அதையே சாற்றுகின்றேன் உங்கள் திருவடிக்கு மலர்களிலே பல நிறங்களே திருமாதவன் கருணை அதில் கண்டே மலர்களிலே பல நிறங்களே திருமாதவன் கடிவம் அதில் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே அன்புள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வணக்கம் வணக்கம் அன்புள்ள வணக்கம். ஓடுமோ நாராயண நமக அறிவனமோ நாராயண நமக நாராயண நமக பராபரத்தில் வரதோண்டி பரத்திலேயே சமோண்டி சிவத்தில் சத்து தோண்டி சத்திக்கு நாதம் தோண்டி நாதத்தில் விந்து தோண்டி விந்துவடைய சதாசம் தோண்டி சதாசோத்தில் மகேஸ்வரன் சதாசிவத்தில் ருத்ரன் ருத்ரன் விஷ்ணு விஷ்ணுவிட பிரம்மா பிரம்மாவிட ஆகாயம் ஆகாயத்தில் வாய்ப்பு வாய்ப்பு விட தேவு தேவடை அப்பு அப்புடைய பிரதிவு நரமுக பட்சி தாவர சங்கம் ஆதிகள் மீண்டும் யாவும் தோண்டி விடுதல் ஒடுங்கடவா ஒருங்கனை யாவும் மீண்டும் படைக்கப்படுவாம். அந்தப்படி என்னது பிரமா ஆதிகளே ஜனகர் சந்தனர் சரத்குமாரர் சன சுதசர் என்ன நாமரப்பத்தை செய்தார். அவர்களோ சோமனை கண்டு வணங்கி ஆசிப்பட்டு சர்கை கிர்கை யோகம் ஞானம் என்ன மந்திரங்களை கட்டு சனகாதி முடிவு ஆசிப்பட்டனர். அதை கண்ட பிரம்மா மறுபடியும் உற்பத்தி செய்யும் முற்பட்ட போது அவரது மடிக்கு நாடும் ஆத்மாவில் வைஷடும் கட்டவிட தக்கனும் பெருகத குழியிலும் புலவர் நாவிலும் புலசியர் காதலும் ஆத்தர் கண்ணிலும் ஆங்கரசர் முகத்திலும் கிருது கரத்திலுமாக பட்டுமையை தோற்றுவிக்கப்பட்டனர். அந்த 10 பேரே 9 பேர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வாழ எம தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததால் ஊழகத்தில் என்னை கந்தமாக பிறக்கும் சுவைத்தார். அப்பே ஏற்பட்ட கந்தமாக பிறந்து என்ற துவங்கினார். தக்கன் கொடுத்த சாபத்திற்கிணங்க சிரசாகப்பட்டது 1008 கூறுகளாக வெடிக்கும்படி சாபம். நாராயண நமக நாராயண நமக நாராயண நமக நாராயண நமக நாராயண 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 நமக. நீங்க எதுக்கு இப்ப பகுமானம் வாசிக்கிறீங்க? தலை வெடிக்கிறது என்னுடைய தலை. இதுக்கு பின்னாடி குடிப்பிய வெடிக்கணும் பார்க்குற ஒரு நாளைக்கு அது வெடிக்க மாட்டேங்குது. அப்படி ஒரு எண்ணமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா வளம் முருகப்பெருமான துறை இருக்கும்போது யாருக்கு முன்னாடி வந்தவனையும் வருகின்ற வல்வினையும் கண்ணன் என்று சொன்ன ஆளை கடங்கும் திருச்செந்தூர் சேவகாக என்ற திருநீர் அணிவோருக்கு மேவ வாராதை வினை அப்படிப்பட்ட வினைகளை எல்லாம் தீர்த்து பெருமை ஏற்படுத்தக்கூடியவர் எல்லா வல்ல பெருமான். பெருமான் பாதம் இருந்தவர்களுக்கு அகிலமங்களை வெற்றி அக்கடக்கடம் லிகிதம் கணிதம் வேதம்
புராணம், வியாகரணம், நீதி சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சவுன சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுர வாரணம், நாடகம், நிருத்தம், சுத்த பிரம்மம், வீணை, வேணு, மிருதங்கம், தாடம், அத்திர பரச்சை, கடக பரச்சை, கஜ பரச்சை, ரத பரச்சை, ரத்ன பரச்சை, பூமி பரச்சை, சங்க விடக்கணம், மல்லயுத்தம், அகுர்சனம், வித்து வேசனம், மதன சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரதவாதம், காந்திரவாதம், வைப்பலவாதம், கௌதுவாதம், தாதுவாதம், காவுடம், நட்டம், முட்டி, ஆகாய கவனம், ஆகாய பிரவேசம், அதிர்சகம், இந்திர ஜாலம், மகேந்திர ஜாலம், அக்கினி தம்பம், சரதம்பம், சுக்குரதம்பம், கண்ணதம்பம், கனகதம்பம், திட்டித்தம்பம், வாக்குத்தம்பம் ஓட்டக்கூடிய 64 கலைகளுக்கு மதுமதியான அந்த கலைவாணியின் பொற்பாத திருநாமத்தை முறையோடு பொழுது எல்லா வள கலைகளுக்கு முன்னிட்டாலும் விடைகளை தீர்த்து பேசக்கூடிய பெருமைக்கு சித்தக்கூடியவள் அன்னை ஆதிபரா சக்தி. அவளன்றி உலகத்தில் அனுமதிடாது. ஆக இச்சா சக்தி, கிரிகா சக்தி, யோக சக்தி, ஞான சக்தி, அத்தனை சக்திகளுக்கு மூலப்பொருளாக ஆதிபரா சக்தி. அந்த சக்திக்கு நமக்கு இந்த சக்தி அன்னவிழா கிடைக்கும் மறுமையான முத்தி தரக்கூடிய சக்தியை கண்டு செய்துவிட்டோம் தொண்டு கட்டாயம் கடகம் உண்டு என்பதை நினையாட்டிக் கொண்டு பெருமான் புகழ்பாடுவோம். ஏ சாமி மருது வடிக விடுங்கயா, ஏ சாமி மருது வடிக விடுங்கடா, பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு நேற்று தெரிக்கடா. சாமி மருது வடிக விடுங்கடா, பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு நேற்று தெரிக்கடா. ஒரு சூடம் ஏத்தி சூடக்காய போட்டு போடங்கடா. கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் திம். ஏ சாமி வருது வழிய விடுங்கடா, பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு நேற்று தெரிக்கடா. அண்ணா காத்து மட அச்சுடுத்து மாத்தங்கர உன்னாடா வீட்டிருக்கும் சாமிய வந்தா கண்ணாடந்தா கட்டி கட உள்ள ஒட்டி பெற்றுக்கள் எல்லாருக்கும் காவலிக்கும் ஈசன் மகன்தா. சின்ன சிறு மூஞ்சோறு பண்டவாடி பூந்தேறு பூலோகம் கொண்டாடு ஒத்த கொம்பந்தா. செயல் தொழில் பாராமல் தங்கு தட பாராமல் நாம் வாட காப்பாற்றும் ஆணை முகண்டா. மந்திரம் போடே மண்டபன் பேரை நித்தமும் சொன்னாரே, அட சந்ததிகள் நாம் நிம்மதி கொண்டு வாழ்ந்திருந்தாரே. ஒரு சூடம் ஏத்தி சூடக்காய போட்டு முடங்கடா. கணபதிம் திம் 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 கணபதி 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 ஏ சாமி வருது வழிய விடுங்கடா. புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு தேட்டு வெடிக்கடா. விக்னம் தீக்கும் விக்னேஸ்வர கண 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 கணபதி ஆட இன்பம் சேர்க்கும் நம்போதர கணபதி சங்கட சுக சங்கட கர கண 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 கணபதி கொஞ்சிடும் எழில் குந்தர முக கண 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 கணபதி பாலகன்படி வேடன பண்ணன் மூத்த வண்ணங்க கணபதி காடடி தோடும் சீனரை தினம் காப்ப வண்ணங்க கணபதி. அண்ணாதிரே போட்டிக்கிட்டு அம்மைக்கப்பல் காட தொட்டு சுத்தி வந்து மாம்பழத்தை வாங்கிய சுவாமி. பின்னாதிரே வேண்முருகள் வள்ளியத்தான் காதலிச்சு கல்யாணம் தான் கட்டி வச்சு பாட்டிய சுவாமி. குட்ட குட்ட குணிஞ்சவானு குட்டிக்கிட்டு கேட்டாக்க நாம் வேண்டும் ஆனந்தம் அள்ளி கொடுப்பார். உத்தத்தினமோ சொந்தவானு முக்கிகட போட்டாக்க மென்மேடும் முன்னேற பாதை வகுத்தார். மந்திரம் போடே மண்டப பேரை நிறுத்தம் சொன்னாரே, அட சந்ததிகள் நாம் நிம்மதி கொண்டு வாழ்ந்திடும் நன்னாரே. ஒரு சூடம் ஏத்தி சூடக்காய போட்டு உடையடா. கணபதி 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 ஏ சாமி வருது வழிய விடுங்கடா. புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடிங்கடா. ஒரு சூடம் ஏத்தி சூடக்காய போட்டு உடையடா. கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் 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 கணபதிம் 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 திம் திம் திம். எல்லா வல்ல பெருமான் நன்றி நன்றி நன்றி. அன்புள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும்
பகிர்வான வணக்கங்கள். கைத்தட்டி பெருமைசத்தவர்களுக்கு மீண்டும் இந்த பொன்னாட மேடைக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை ரத்த சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அருமை உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கு வணக்கம் வணக்கம். ஆக எல்லாதமான சிறப்பு தனிப்பட்ட பெருமை மனிதனுடைய வாழ்க்கையில் வெண்தட்டுகளை காட்டிடும் தங்கத்தட்டுகளை காட்டிடும் பூலகத்தில் வரைக்கும் மதிப்பான ஒரு தட்டுக்குன்னா மக்கள் எங்களுக்கு அன்போடு தரக்கூடிய பொன்னான கைத்தட்டு. அந்த கைத்தட்டை கொடுத்து மேலும் மேலும் சிறப்பிக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகட வணக்கம். ஆக அப்படிப்பட்ட பூமி பேசக்கூடிய சிறப்பு தன்னையும் தாழ்ந்த பேரம்பரவையா உண்மையை அவற்றுடன் விட்டெடுக்கும் அன்பறிவார் என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாடுவாய் இன்னதென்றலாது விரும்புதனவா என்று எல்லா வல்ல பெருமான் பாதமணிந்தாலும் இந்த உலகை ஆளக்கூடியவள் தாயவள் மீனாட்சி அவள் பாதமணிந்தவர்களுக்கு அகிலம் எங்கிடும் வெட்டிவாகை சூடும் என்ற நோக்கப் பொருளை கையாண்டு கொண்டால் அனைத்து பெருமையை சேரும். காசி விசலாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி எம்பெருமான் குடிகொண்ட மதுரைகள் தாயவள் அங்கேயர் கண்ணி தடாத பிராட்டியின் பொற்பாதம் அடைந்தவர்களுக்கு அகிடம் எங்கிடும் வெற்றியும் பெருமையும் பேசக்கூடிய சிறப்பும் இருக்கிறது. ஆக முழங்கட்டும் அம்மனது பெருமை என்றும் சீரும் சிறப்போடு அந்த பூங்கேறு பூட்டி அடும் பெருநாளு நீராகி வீரமுள்ள ராஜாதி ராஜன் உமாள போடுள்ள திருநாளு அந்த பூங்கேறு பூட்டி அடும் பெருநாளு மாறாத அன்பு கொண்ட மகராதி மறையாத எண்ணம் கொண்ட மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனத்தும் மனத்தும் இணைய ஒரு திருநாள் பிறந்தது. உள்ளாக்கு குதிரைகிற பவனி வரும் மீனாட்சி அவனி வரும் மீனாட்சி அந்த பாண்டிகான அந்த கனிடம் பார்த்தவத்தனா பாத்தி ஓடாத வேதம் பட போட்டார் சுந்தரர் மீனாட்சி கடம்புள்ள நடந்தார் அவர் வேறாறு பாதைகளை கடந்தார் அவர் போடாத வேதம் பட போட்டார் சுந்தரர் மீனாட்சி கடம்புள்ள நடந்தார் அவர் வேறாறு பாதைகளை கடந்தார் மறி போற பள்ளி கட்ட துணிந்தாரு மகராசி கண்ண கண்டு படுந்தாரு வேறண்ண பாடண்ட அருப்பான ஆடண்ட எனத்தத முடிப்பாம் பாரு அடுக்க மனுஷாரு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி ஆண்டியனு சொங்கனிடும் பாசவத்தே ராஜாத்தி பாசவத்தனா தாத்தி ஊரோட ஊருக்குள்ள 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 அவனாடி தெருக்குள்ள 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 பூமாட தோல் மீன போன போட பல்லாக்கு குதிரை பவனி வரும்
நன்றி நன்றி நன்றி. அருமை உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கைத்தறி பெருமை சத்தவர்களுக்கு வணக்கங்கள். மேலும் எங்கள் சிறப்புக்குரிய இசைக்கலைஞர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தாஞ்சூர் சபரி மளிகை ஸ்டோர் உரிமையாளர் சார்பாக ஜெயபார்த்திபன் அவர்களுக்கு ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்படுத்த பெருமை சத்த அருமை நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மீனாட்சி அம்மன் பாடலை பாராட்டி மீனாட்சி அம்மன் மளிகை ஸ்டோர் தாஞ்சூரை சேர்ந்தவர்கள் சார்பாக அன்பளிப்படுத்த ரூபாய் 501 பெருமை சத்துள்ளார்கள். மேலும் தாஞ்சூரை சேர்ந்த முருகன் அவர்கள் அம்மா பாடல் பாடும்படி நாரதருக்கு ரூபாய் 201 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். மேலும் சிறப்பாக அருமை நல்ல உள்ளங்கள் தாஞ்சூரை சேர்ந்த அருமை அன்னார் ஆறுமுகம் மற்றும் முரளி அவர்கள் சார்பாக ரூபாய் 501 அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் விடைபெறுகிறோம். அன்புள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கு வணக்கம் வணக்கம். நன்றி நடிகர் வணக்கம். கண்டிப்பாக நம்ம பாடுவோம்னே. ஆக அப்படிப்பட்ட இடங்கள் செவைக்கு இனிமை செய்யக்கூடிய உன்னதமான இடம், பேசக்கூடிய உரிமைகள் வேலுமணி துரையப்பா, வேதனைய தீரப்பா, நாடு மனிதன் மக்கப்பா, நமசிவாய துரையப்பா, திரு செந்தூர் வடி வேரணப்பா, எமது சிந்தையிடம் ஆடியப்பா, முன்னோர்கள் வாக்கப்பா, இந்த மூலமந்திர சைக்கிடமார் சொல்லி அப்பனுக்கெல்லாம் பெருமை சத்த சுப்பிரமணியன் உடையக்கூடிய சுந்தரபூமி. அப்படி பெருமை மிக்க இடத்தினுடைய சாராம்சம் நோக்கும் பொழுது ஏதேனும் சத்தம் வருகிறதா என்று திசை அனுமத்தா என்ன சத்தம்? பெருமையான ஒரு காணங்கள். மாணிக்கவள்ளி, மரகதவள்ளி, சுந்தரவள்ளி, நீலவள்ளி, பௌளவள்ளி, சண்முகவள்ளி, முருகவள்ளி, அத்தனை வள்ளிகளும் மிஞ்சக்கூடிய அபார திறமைப்படுத்த வள்ளியாக இந்த வள்ளி மேலும் பெருமை ஏற்படுத்தி கொடுக்கிறாள். சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். நம்ம வந்து கிழமை வெட்டி இருந்தப்ப சொல்லணும். உடத்துக்கு போனால் ஒருத்தர் தனிப்பட்ட பெருமை இருக்கும். பூலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே தனிப்பட்ட திறமை இல்லாமல் யாருமே கிடையாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொருப்பட்ட திறமைகள் இருக்கும். ஆனால் ஒரே மாதிரி திறமை யாருக்குமே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட பூமியில் நம்ம எப்பயுமே ஒரு புத்தகத்தினுடைய அட்டை இருக்கு பார்த்தீங்களா, அட்டைகளை வச்சு உள்ள பொருள் இப்படிதான் இருக்குன்னு நம்ம தீர்மானிச்சிடக்கூடாது. பழைய அட்டைகளாக இருந்தாலும் உள்ள பொருள் புதிதாக கூட இருக்கலாம்ல. பழைய பேனாக்கள் தான் எப்பயுமே புதிய கருத்தை எழுதுவது போல வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிந்தனைகள் யார்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. அது எப்போ வெளிவருமோ கண்டிப்பாக நம்ம வரும். அப்போ ஒரு பொருள் இந்நாட்டை இருக்கு இல்லை அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. யாரையும் ஆளை பார்த்து இட போட்டக்கூடாது. அப்படி ஒரு ஆள் எங்கெங்கெல்லாம் குறைச்சி பேசணுமோ அங்கே குறைச்சி பேசுகிறாங்க சிறந்தது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. எங்கே குறைக்கக்கூடாதோ அங்கே கூடமாக பேசுறது, எங்கே கூட்டி பேசணுமோ அங்கே குறைச்சி பேசுறது. பூலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. பூலகத்தில் சாதாரணமாக யதார்த்தமாக ஒரு செல்போன் கடையில் 10,000 ரூபா ஒரு மொபைல் போட்டிருக்கான்னா செல்போன் கைபேசி 10,000 இருக்கிற இடத்துல ஒரு 5,500 கொடுப்பா, 8,000 கொடுப்பா. அங்கே போய் பேரம் பேசுறது இல்லை. கொடுத்த பொருள் அதே கொடுத்த காசை வாங்கிட்டு வருது. ஆனால் சாதாரணமாக ரோட்டு ஓரத்தில் கொய்யாப்பழ கடை, இந்த கொய்யாப்பழ கடை ஓட்டுருப்பாங்கல்ல, கொய்யாப்பழம் அவங்ககிட்ட போய் நம்மளால பேரம் பேசுறது. எவ்வளோ கிலோ? 30 ரூபா தம்பி. 25 ரூபான்னா கொடு, இல்லைன்னா வாங்க மாட்டேன்னு அங்கே போய் போராட்டம் பண்ணுறது. அப்படி ஒரு ஆள் 25 ரூபான்னு கொடுன்னு 1 மணி நேரமாக போராட்டம் பண்ணி கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகி 25 ரூபான்னு வாங்கிவிட்டாப்ல. அந்தம்மா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மல்லு கட்டி 25 தான் இல்லைப்பா 30 25 பேசி அந்த 25 வாங்கினாப்பிள்ளையா, இந்தப்பா பிடிப்பா மகாராசா 5 ரூபாய் 10 ரூபா கொண்டு போன அந்த அம்மாவும் கொடுக்க இந்த காசை வாங்கிட்டு இங்கிட்டு திரும்பினால மிச்சம் 5 ரூபா. அப்போதான் பக்கத்தில் ஒரு பிச்சைக்கார ஒருத்தர் ஐயா தர்மம் பண்ணுங்கன்னு கேட்க இங்கிட்டு வாங்கின 5 ரூபாய் தூத்தி அந்த பக்கம் போட்டோன்னு அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சா. அப்போதான் பார்த்து கேட்டிருக்கேன், ஏமா சிரிக்கிற? உன்ட்ட 1 மணி நேரமா போராட்டம் பண்ணிட்டு அந்த 5 ரூபா வாங்கி வந்துட்ட போட்டோம்னு சிரிக்கிறியா? ஒன்று தெரிஞ்சுக்க, வியாபாரத்தில் தர்மத்தை பார்க்கக்கூடாது, தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாது. உன்னிட்ட வாங்கினது வியாபாரம், அதனால 25 நான் பேசுறேன். ஆனால் அவனுக்கு போட்டது தர்மம், அதனால நீ அதை பற்றி தப்பா எடுத்துக்கிறாத. தர்மத்தில் நான் கணக்கு பார்க்கறது இல்லை. அதனால தான் பிச்சைக்காரன் தட்டில் 5 ரூபா போட்டேன்னு கொய்யாப்பழத்தை அம்மாட்ட போய் சொல்ல. அப்பத்தே அந்தம்மா சொன்னச்சா, அதுக்காக சிரிக்கல தம்பி. அப்புறம் எதுக்கு தான் சிரிச்சியே? இந்த பிச்சைக்காரன் தட்டில் 5 ரூபா ஓட்டி இல்லை, அவன்கிட்ட 10 வட்டிக்கு கடை வாங்கி தான் இந்த கொய்யாப்பழ கடையை நான் போட்டேன்னு இந்த மாதிரி சொன்னச்சான். ஐயோ, அப்போ நம்மளுடைய வாழ்க்கை பயணங்கள் எப்படிப்பட்ட முறையில் போயிட்டு சிறப்பு ஏறும்பொழுது இந்த இடம் அனைவர்களுக்கு பெருமை சொல்லக்கூடிய உலகம் ஒட்டக்கூடிய தாய், அவளுக்கு நன்றி சொல்லி நன்றி உனக்கு ஆமா ஆமாப்பா. சொல்ல வார்த்தைகளை மாறிக நன்று நரஞ்சு நிற்கும் ஆயிரம் கண்ணீடிக. நன்றி உனக்கு சொல்ல வார்த்தைகளை மாறிக நன்று நரஞ்சு நிற்கும் ஆயிரம் கண்ணீடிக. மங்களம் கொடுப்பவனே குங்குமத்தின் காரிக அந்த நீ தெளிக்குதம்மா உடனங்கள் கூடிக. பொட்டியும் காடி கண்டு புலங்கெடுத்தாயே, சுடக்கள் மாறி கண்டு புகழ் படத்தாயே. நன்றி உனக்கு சொல்ல வார்த்தைகளை மாறியே நெஞ்சு நரஞ்சு நிற்கும் ஆகிற கண்ணீடியே.
இழச்ச உமையவழி மனுஷன் நினைச்சு எதுதான் நடக்குமடி நினைப்பு எதுவோ அதுதான் மடருமடி நல்லோர்க்கு தீங்கிழைத்தால் காப்பவள் தாயே பொல்லாத கோபம் கொண்டு பொங்கிடும் தாயே கைப்புள்ளை கை வணங்கும் சக்தியே மாயே கண் வேண்டும் காண்பதற்கு 1000 தாயே பிள்ளைகள் ஆடை கட்டி வீட்டிருக்கும் அம்பிகையே முக்கோணத்தில் உட்கார்ந்திடும் மகமாகி நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே செழிக்கும் 1000 கண்ணீலியே படத்தை விரித்து பாம்பும் படம் எடுக்கும் படத்து கடந்த பேம்பும் நிழல் கொடுக்கும் அழகின் அழகாய் கொடுவிருக்கும் நடிகை பணிதே வணங்கி உலகிருக்கும் பன்னீர் சந்தனத்தில் தீர்த்தமும் மாடி அன்றாடம் எழுகுச்சையில் மாடையும் சூடி ஜோதியை தான் காத்திடும் தேவி மீண்டும் காண்பதற்கு 1000 தேவி காலம் வந்தாள் வாழ்வழிப்பாள் தீயவரை தீகரித்தாய் முக்கோணத்தில் உட்கார்ந்திடும் மகமாகி நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே நிற்கும் 1000 கண்ணீலியே மங்களம் கொடுப்பவனே குங்குமத்தின் ஆலியே அந்த நீ தெளிக்குதம்மா முட்டணங்கள் கூடியே ஒட்டிகம் காடு கண்டு துடங்கிடுத்தாயே சுடக்கள் மாறி கண்டு புகழ் படைத்தாயே நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே நரம் செழிக்கும் 1000 கண்ணீலியே நன்றி 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 அன்புள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கு வணக்கங்கள் கைத்தறி பிரமிசத்தவர்களுக்கு ஆக அப்படிப்பட்ட உள்ளமருகோய் ஊனோட ஆலயம் வள்ளர் பிரானுக்கு வாய்க்கோர் வாசல் தெள்ள நெறிதாருக்கு சீவனைய சிவலிங்கம் கல்ல புழந்தும் காணமணி விளக்காம் என இடத்துக்கு தகுந்தாப்போல் ஒப்பற்ற பெருமை சொல்லக்கூடிய சுந்தரவனம் அனைவர் வாழ்க்கையிலையும் பெருமை எடுத்தக்கூடிய அற்புதமான இடம் பள்ளியவள் காணமணி விருது கொடுக்கிறார் சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும் நம்ம வந்த கழகமும் வெற்றி இழந்தார் போல செல்ல வேண்டும் ஆக வெற்றி பாதையில் செல்வதற்கு இப்படிப்பட்ட சோலைகள் அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்காக அம்மா பாடலாக பிள்ளை தாகி வாழ்வு தந்தாயே நானாக நான் பிள்ளை தாகி வாழ்வு தந்தாயே அந்த பாசம் நேசம் ஒரு நேசம் அங்கு கண்ணார கண்டாலும் நானாக நான் பிள்ளை வாழ்வு தந்தாயே
இல்லை நானாக நானில்லை வாழ்வு தந்தாயே நீ இந்த பாசம் இந்த பாசம் அங்கு கண்டார கண்டானும் நானாக நானில்லை ஆகி வாழ்வு தந்தாயே நன்றி நன்றி. அருமை உள்ளங்களுக்கு வணக்கங்கள். வணக்கங்கள். இங்கு சிறந்த முறையில் ஒலி அமைத்து கொண்டிருக்கும் ஆர்எம்கே அரிமளத்தைச் சேர்ந்த ஆர்எம்கே பாண்டி அவர்களை பாராட்டி ஆறுமுகம் முரளி அவர்கள் ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். மேலும் இந்த நாடகத்தில் இசைக்கலைஞர்களாகிய எங்களை பாராட்டி நமது தாஞ்சூரைச் சேர்ந்த அன்பு சகோதரர் ஆறுமுகம் முரளி அவர்கள் ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பளித்து நல்லாசி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பிலும் நாடக கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி வணக்கம். நமது தாஞ்சூர் மண்ணுக்கு என்னை முதலாக என்னை அழைத்து வந்த எனது அருமை மாப்பிள்ளையும் நாரதர் உலகத்தில் பாட்டுக்கென்றே பிறந்த அன்புக்குரிய மாப்பிள்ளை மதுரை ஆர் ஜெயரவிச்சந்திரன் அவர்களே சாரும் 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த தாஞ்சூர் மேடையில் என்னை அழைத்து என்னை பெருமை சேர்க்கும் விதமாக நமது தாஞ்சூரைச் சேர்ந்த ஆறுமுகம் முரளி மற்றும் அன்பு சகோதரர் சுப்பு அவர்கள் இணைந்து எனக்கு ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பளித்து நல்லாசி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பிலும் இசைக்குழுவின் சார்பிலும் நன்றி வணக்கம். இந்த மேடையில் ஒளி அமைத்த தம்பி ஆர்எம்கே பாண்டி அவர்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை அனைவர்களுக்கும் அன்பளிப்பொழி வாரி வழங்கி பெருமை சேர்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அருமையப்பா நாடக சக்கரவர்த்தி ஜெயரவிச்சந்திரன் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நடந்த வணக்கம். ஆக அப்படிப்பட்ட பெருமை அவரே முத எங்களையும் கொண்டாந்து அறிமுகப்படுத்தினார். ஆக அருமை அப்பா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள், நன்றி கடந்த வணக்கம். ஆக எண்ணற்ற சிறப்புகள் பூமியில் பல இடத்துல இருந்தாலும் கூட இந்த இடம் அனைவர்களுக்கு மேன்மையக்கூடிய உன்னதமான இடம். ஆக படபட நானந்துள்ளி பழித்த சிபாதனை அளவலும் விவர்த்தான் அழகு நலங்கார மலை குளமலை கோலமலை குழுமாமலை கொட்டமலை நிலமலை நீண்டமலை எம்பெருமாசிக்கு திருவேங்கடமலை அப்படிப்பட்ட மலைகளுக்கு ஒப்பான இந்த சுந்தர பூமி எப்பேற்பட்ட தெய்வீக சார்போடு இருக்கிறது. கூட்டை யாராவது வாக்குறது நல்லவர்கள்தாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனக்காட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை கொண்டு கள்ளையும் பார்த்தா தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா நல்லவர்கள்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசு ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி
வெள்ளம் பாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு கேதம்மா. நதி வெள்ளம் விதி செய்த குற்றம் அன்றி வேறு கேதம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்குள் மனது ஒன்றும் போது செல்லுங்கள். இந்த நல்லவர்கள் நாம் சாட்சிகள் என்று உண்டு மனத்தாட்சி, உண்டு தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அருகணில் ஒரு துளி பந்தம் இல்லை, அவனன்றி எனக்கு பேரு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அருகில் ஒரு துளி மஞ்சள் இல்லை, அவனுக்கு எனக்கு ஆறுதல் இல்லை. மகிழனம்மா மயங்குகின்றேன், தவறு வாழும் மண்ணில் வீழ்வதில்லை. இந்த நல்லவர்கள் நாம் சாட்சிகள் என்று உண்டு மனத்தாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. நன்றி நன்றி நன்றி. அத்தனை உடைய வணக்கம். எனவே நேரத்தினுடைய மதிப்பறிந்து வருகிறான் காவலாடி எப்பேற்பட்ட பெருமை எடுக்கிறான். சுந்தரம் நிறைந்த துன்பம் பொன்சிறந்த மங்கையவன், சுந்தரம் நிறைந்த துன்பம் பொன்சிறந்த மங்கை, இங்க மூலடங்கி ஏமந்தான். அப்பேற்பட்ட பெருமை